59வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். புதுசா விரிஞ்சு நிற்கிற காயாம்பூ மாதிரி அழகாயிருக்கிற அனுராகத்தை இன்க்ரீஸ் பண்ற அத்தனை பேரையும் மோகவலையில விழுத்துற பகவானோடு திருவுடலாயிருக்கிற சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாயிருக்கிற பிரம்மத்தை டெய்லி பார்த்து பார்த்து கோபஸ்திரீகள் மோகிச்சார். கோபஸ்திரீகளோடு பிரேம பாவனை அப்படிங்கிறது சாட்சாத் பரபிரம்ம லயனமாக்கும், பரபிரம்ம மூர்த்தியாக்குமே பூர்ண அவதாரமாயிட்டு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டு இந்த பூமியில வந்திருக்கிறது. அதனால கோபிகளோடு அந்த பிரேம பாவனை அப்படிங்கிறது பரபிரம்ம லயனமாயிட்டே இங்க எடுக்கணும். கோபிகா பிரேமம் அப்படிங்கிறது பரபிரம்ம லயனம். சாதாரண லௌகிகமான பிரேம பாவனையாயிட்டு இத பார்க்க கூடாது. ஜென்மம் எடுக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாம் எப்படியாக்குமோ பரமாத்மாவில லயிக்கிறதுக்காயிட்டு பெடாபாடுபடுறது. அது மாதிரியாக்கும் ஸ்ரீகிருஷ்ணனோடு அந்த பரபிரம்ம மூர்த்தியோடு பூர்ணாவதாரத்தை பார்த்துட்டு கோபஸ்திரீகள் எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனில லயிக்கிறதுக்கு அதியாயிட்டு மோகிச்சது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற இந்த பிரபஞ்ச ஜீவிதம், சம்சார சாகரமா இருக்கிற இந்த வாழ்க்கை, நீச்சலடிச்சு தொலைஞ்சு மறுகரை பார்க்கறது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு டிஃப்ரெண்டான மெத்தேடு வழி இங்க பட்டதிரி வர்ணிக்க வாக்குமே சேரார். கோபிகா பிரேமம் வழியாக்கும் இதை வர்ணிக்கிறார். கோபிகா பிரேமம் வழி இதை நல்லா டீட்டெயிலா சொல்றார். இனி வரும் ராசக்கிரீடை அப்படிங்கிற அழகாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ண கோபிகா கிரீடனம் வழி இதை எடுத்து காட்டுறார். இது மனுஷாலோடு லௌகிகமான பிரணய பாவத்துல பார்க்கறதுக்கு சாதிக்காது, பரபிரம லயனமாக்கும் இது வழி எடுத்து காட்டப்படுறது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு நம்ம இந்த தசகத்துக்குள்ள நுழையிறோம். ஹரே கிருஷ்ணா. கோபஸ்திரீகளோடு மனச பகவானில மட்டும் லயிப்பிச்சிட்டு அவளுக்கு அனுகிரகத்தை கொடுத்துண்டு பகவல் அட்டாச்மெண்ட் காரணம் பகவானுமாயிட்டு கூடி சேர்ந்தது காரணம் கோபிகளுக்கு பரமானந்தம் அப்படிங்கிற முக்தி பாவத்தை கொடுக்கறதாக்கும் நம்ம இனி பார்க்க போறோம். பக்தியோடு கூடிட்டு கேட்கறத, பக்தியோடு கூடிட்டு இதை தெரிஞ்சுக்கிறத நமக்கு இது புரிய வரும். பரபிரமமூர்த்தி ஒரு ரூபம் സ്വീകരിച്ച് சத்குணம் உபயோகிச்சு ரூபம் സ്വീകരിച്ച് பூர்ண ரூபம் സ്വീകരിച്ച് ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற பூர்ண அவதாரம் எடுத்து நடத்துகிற திருவிளையாடல்களையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாட்சால் தர்மமே சத்குணத்திலேந்து ஒரு ரூபத்தை സ്വീകരിச்சு இந்த பூமியில அதர்மத்தை இல்லாம பண்ணி தர்ம பரிபாலனம் நடத்துறதுக்கு இந்த பூமியில ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் எடுத்ததாயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பூர்ண அவதாரமாக்கும் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது அதனாலேயே லௌகிகமான காம கிரீடையாயிட்டு இதை பார்க்காதக்கி பரபிரம்ம லயனமாயிட்டே நம்ம இத கோபிகா ஸ்ரீகிருஷ்ண சங்கமத்தை பார்க்கணும். ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவில லயிக்கிறதுக்கான ஆவல் காரணம் கோபிகளோடு அந்த ஸ்நேக பிரகடனம் எந்த அளவுக்கு உச்ச ஸ்தாயில போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நவா புதுசாயிட்டு கலாய கோமளம் காயாம்பூ மாதிரி அழகா இருக்கிறதும், நீல சங்கு புஷ்பத்தோடு கலர் மாதிரி இருக்கிறதும், பிரேமதோகனம் பிரேமத்தை ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு ஜாஸ்தி பண்ணுறதும் இன்க்ரீஸ் பண்றதும், அசேஷ மோகம் பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வ உயிரினங்களையும் மோகவலையில விழுத்துறதுமாயிருக்கிற தொது பகவானோடு வபுகு பிரம்மா பிரம்மமேயான பகவானோடு திருவுடல். அந்த திருவுடல் அப்படிங்கிறது தத்துவ பரசித் முதாத்மகம், தத்துவ பர சின்முதாத்மகம். தத்துவம் சொன்னா சத்து,
பரசித் சொன்னனாக்கா சித்து, முதா ஆத்மகம் ஆனந்தமா இருக்கிற ஆத்மகம், சச்சித் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற பரபிரம்மம், பரபிரம்மே ஆயிருக்கிற பகவானோடு திருவுடலை வீட்சியா பார்த்துட்டு ஸ்திரியஹா ஸ்திரீகள் எல்லாம் அந்த கோபிகைகள் எல்லாம் சம்முஹு முஹுஹு அன்வஹம் சம்முமுஹுஹு அன்வஹம் நன்னா மோகிச்ச. அன்வஹம் சொன்னா எப்பவும், ஆல்வேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்திரியஹா ஸ்திரீகள் அப்படிங்கிறது இங்க ரஜோகுண தமோகுணம் இருக்கிற கோபிகைகளை எடுத்து சொன்னதாக்குமே. அவளுக்கு சத்குணம் மட்டும் இருக்கிற பரபிரம்ம மூர்த்தியா இருக்கிற பகவான ரொம்ப ரொம்ப கண்களுக்கு அட்ராக்ஷன் தரக்கூடிய அந்த திருவுடலை பார்த்துட்டு பகவான நன்னா மோகிச்சா அந்த ஸ்திரீகள். ரஜோகுணம் தமோகுணம் இல்லாதாகிறதுக்கு சத்குணம் மட்டும்தான் ஒரே ஒரு வழி. அதனால சத்குணம் மட்டும் இருக்கிற பகவானில லயிக்கணும் அப்படிங்கிற ஆவலோடு கூடிட்டு கோபிகமாறு இருந்தா, அப்படி ரஜோகுண தமோ குணங்களா இருக்கிற அழுக்கில்லாத ஆனந்த லயனம் அங்க சாத்தியமாகிறது அப்படிங்கிறதையாக்கும் இங்க பார்த்தோம். ரெண்டாவது ஸ்லோகம். கிரமேண காம பீடிதர்களாயிட்டு காமதேவனோடு அந்த பானங்களால பரவசங்களாயிட்டு பகவானை பார்த்து கண்களுக்கு ஆவல அடக்க முடியாம இருந்த அந்த கோபஸ்திரீகளுக்கு பகவான் காலையில வனத்துக்கு மாடு மேய்க்க போறது கூடியும் தாங்க முடியாத சங்கடத்தை கொடுத்தது. ஹரே, அத்தனை பேரோட மனசையும் திருடி எடுக்கிற கண்ணா, அத்தனை பேரோட மன சரீர துக்கங்களை இல்லாம பண்ற கண்ணா அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இங்க ஹரே அப்படிங்கிறதுக்கு. கோபிகாஹா கோபிகைகள், மன்மத உன்மதித மானசாக மன்மதனால காமதேவனால கடைஞ்சு இளக்கி மறிக்கப்பட்ட மனசோடு கூடிட்டு கிரமத்துல ரொம்ப ரொம்ப மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு ததஹா மறுபடியும் மறுபடியும் தொது பகவான விலோகன பார்க்கறதுக்கான ரதஹா ஆவலால அகர்முகே காலையில பகல் ஆரம்பிக்கும் நேரத்துல அட் த beginning of the day தவா பகவானோடு கானன உபகதிம் அபி வனயாத்திரை வனத்துக்கு யாத்திரையாகிற அந்த பகவானோடு அந்த யாத்திரைய கூடியும் சாயந்திரமா பகவான் திரும்பி வருவர் அப்படிங்கிறத தெரியும் அப்படின்னா கூடியும் அந்த பகவானோடு அந்த டெம்பரரியான அந்த பிருந்தாவன யாத்திரை கூடியும் கோபஸ்திரீகளுக்கு ந சேகிரே தாங்க முடியலை. மூணாவது ஸ்லோகம். பகவான் வனத்துக்கு கிளம்புறத அந்த கோபஸ்திரீகள் பகவானில லயிச்ச மனசோடு கூடிட்டு பார்த்துண்டு நிற்பா. அதுக்கப்புறம் பகவான் திரும்பி வர வரைக்கும் தூரேந்து வேணுநாதம் கேட்ட உடனடியாயிட்டு பகவானோடு அந்த திருவுடலை பார்க்கறதுக்கு வாசல்ல வந்து நிற்பா. பகவான் காலையில வனத்துக்கு போயிட்டு திரும்ப சாயந்திரமா வர வரைக்கும் பகவானோடு ஓரோ விலாசங்களை சொல்லி சொல்லி அவ சந்தோஷம் அனுபவிச்சா. பவதி நிர்கதே பகவான் பிருந்தாவன யாத்திரை போகிறத மிருகேட்சணாகா மிருகே அட்சணாகா மானோடு கண்ணு மாதிரி இருக்கிற அழகான கண்களோடு கூடின கோபிகைகள் தொத்கதேன மனசா பகவானில பதிஞ்ச மனசாயிட்டு பகவானில சேர்ந்து நின்ன மனசாயிட்டு பகவானோடு கூட போன மனசுமாயிட்டு தூரதா ரொம்ப தூரமா இருக்கிற வேணுநாதம்
പുലാങ്കുഴൽ നാദം ഉപകർണ്യ കേക്കർത്തെ ത്വദ്വിലാസകതയാ അഭിരേമിരേ. ഭഗവാനോട് ഇതുവരയ്ക്കും അവ കേട്ടു തെരിഞ്ഞിട്ടതും കണ്ടു തെരിഞ്ഞിട്ടതുമാണ് തിരുവിളയാടൽ കഥകളെല്ലാം ചൊല്ലി ആനന്ദ നിർവൃതി അടഞ്ച. ഭഗവത് കഥകൾ ചൊല്ലി அந்த കഥകളില് രസിച്ച് ഭഗവാനിലെ മനസ്സ് ദൃഢമായിട്ട് ഉറപ്പിച്ച് ലയിപ്പിച്ച. 4வது ശ്ലോകം. വനത്തിലെ വന്നു ചേർന്ന ഭഗവാനും അഴകാന മരത്തുമേലേറി ഒക്കാന്നുണ്ട്. ഒരു കാലിലെ ഇന്നൊരു കാലെ കൂട്ടിച്ചേർത്തി പിണച്ചു വെച്ചിണ്ട് നിന്നുണ്ട് പുലാങ്കുഴൽ വാസിച്ചാർ. கானனாந்தம் இதவான் விருந்தாவனம் அப்படிங்கிற பூங்காவனத்துக்கு போன பகவான் பவானபி ஸ்ரீகிருஷ்ண பகவானாயிருக்கிற பகவான் குடியும் மனோரமே ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற ஸ்னிக்த பாத பதலே குளிர்மையாயிருக்கிற மரத்துக்கடியில வியக்கியா கூட்டி பிணச்சு ஆகலித கூட்டி பிணச்சு வச்ச அந்த பாதம் கால்களோடு கூடிட்டு ஆஸ்திதா நின்னுண்டு வேணுநாளிகாம் புலாங்குழல் பிரத்யபூரயதா நித்தியம் புலாங்குழல் வாசிக்கிறத நித்தியம் பதுவாக்கினார். புலாங்குழல் நாதம் டெய்லி அவரு அங்க நின்று வாசிச்சார். 5வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பகவானோடு அந்த வேணுகானத்தால தேவஸ்திரீகளுக்கு கூடியும் ஆக்ரகங்கள் உண்டாச்சு. காம சிந்தனை வந்தது. பசுபட்சிகள் எல்லாம் ஆனந்தத்தால அவளை மறந்து ஸ்டாச்சு மாதிரி நின்னா. ரொம்ப ரொம்ப திருடமாயிருக்கிற ஸ்ட்ராங்காயிருக்கிற கல்லு பஞ்சு மாதிரி சாஃப்ட் ஆச்சு. வேணுபூஜிதம் யஜனி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு புல்லாங்குழல் நாதம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும். அந்த புல்லாங்குழல் நாதத்தால அந்த விருந்தாவனத்துல என்னெல்லாமாக்கும் சம்பவிச்சது அப்படின்னு சொல்லப்படுறது. வானவீதியில சஞ்சரிக்கிற ஸ்திரீகளில கூடியும் பிரேமபாவனை உண்டாச்சு. வானவீதியில சஞ்சரிக்கிற ஸ்திரீகள் அப்படின்னு சொன்னாக்கா தேவ ஸ்திரீகள், கந்தர்வ ஸ்திரீகள், கிண்ணற ஸ்திரீகள், இப்படி இருக்கிற ஸ்திரீகள் பறவைகளையும் மிருகங்களையும் எல்லாம் ஸ்டாச்சு மாதிரி ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்திட்டு அந்த புல்லாங்குழல் நாதம் அவளெல்லாம் சாப்பிடுறத மறந்து இப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்று பகவானோடு புல்லாங்குழல் நாதத்தை கேட்டான். கல்லுகளெல்லாம் திருடமாச்சே, அந்த திருடமாயிருக்கிற கல்லுகளுக்கு கூடியும் ஒரு சாஃப்ட் தன்மை வந்து சேர்ந்தது பகவானோடு புல்லாங்குழல் நாதத்தை கேட்டு. மரங்களை ஆட வச்சது புல்லாங்குழல் நாதம். புல்லாங்குழல் நாதத்துக்கு தகுந்த மாதிரி மரங்கள் அப்புறக்கும் இப்புறக்கும் சாஞ்சாடித்து. இப்படியெல்லாம் இருக்கிற புல்லாங்குழல் நாதம் அதாக்கும் இங்கே சொல்லப்பட்ட வேணு கூஜிதம். பிரபோ சர்வசக்தனாயிருக்கிற பகவானே, தாவகம் வேணு கூஜிதம் பகவானோடு புல்லாங்குழல் நாதம் அப்படிங்கிறது மாரபாணதுத கேஜரி குலம். கேஜரி குலம் சொன்னாக்கா வானவீதியில சஞ்சாரம் பண்ற தேவஸ்திரீகள், கந்தர்வ ஸ்திரீகள், அப்சர ஸ்திரீகள், இப்படி எல்லாம் இருக்கிறவாளுக்கு கூடியும் மாரபாணதுத காமபானங்களால அவளை மோகவலையில வீழ்த்த கூடினதாயிருந்தது பகவானோடு புல்லாங்குழல் நாதம். அவளுக்கு பிரேம பாரவசியம் உண்டாயிட்டு இருந்தது.
നിർവികാര പശുപക്ഷി മണ്ഡലം, പക്ഷി മൃഗാദികളെ സ്റ്റാച്യു മാതിരി സ്തംഭിപ്പിച്ചു നിർത്തിയിട്ട് அந்த நாதம் திருஷதாமபி திராவணம் ச, கல்லுகளை கூடியும் சாஃப்டாக்கி தீர்க்கிறது அந்த புல்லாங்குழல் நாதம். இப்படியெல்லாம் வியஜனி ஆயிருந்தது அந்த புல்லாங்குழல் நாதம். பகவானோட புல்லாங்குழல் நாத மகிமை அப்படிங்கிறது இப்படியெல்லாம் ஆயிருந்தது அப்படின்னு இங்க வர்ணிக்கப்பட்டது. 6வது ஸ்லோகம் பார்க்கிறோம். புல்லாங்குழலோடு அந்த துவாரங்களில சின்ன சின்ன துவாரங்கள் இருக்குமே, ஓட்டைகள் இருக்குமே, அதுல அதிசீக்கிரமா விரலுகளை அப்படியே ஓட விட்டுண்டு அதிவேகத்துல சலிக்கிற கை விரல்களோடு அக்ரபாகங்களோடு அந்த சலனம் தாளத்துக்கு தகுந்த மாதிரி அசையற பாதத்தால பகவான் தாளவும் போடுறார். அப்படி இருக்கிற பகவானோடு அந்த நிலைமைய கோபஸ்திரீகள் நேரில பார்க்கலை, இருந்தா கூட மனசுல நேரில பார்த்தா மாதிரி நினைச்சு அந்த கோபஸ்திரீகள் பகவானில அப்படி மனசை கொண்டு போய் லயிப்பிச்சா. அஹோ, அப்படி இருக்கிற அந்த கோபஸ்திரீகள் எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சவாளாக்கும் அப்படின்னு பட்டதிரி இங்க அஹோ அப்படிங்கிற சத்தத்தால சொல்றார். ஆச்சரிய குறி. வேணுரந்திர தரள அங்குலீதளம், புலாங்குழலோடு அந்த துவாரங்களில சாஃப்டா இருக்கிற கை விரலுகளை அப்படி அசைச்சுண்டு தாள சஞ்சலித பாத பல்லவம், புலாங்குழல் நாதத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பாதங்களால தாளம் பிடிச்சுண்டு பகவான் தது அவஸ்திதம். கிருஷ்ணா பகவானோடு அந்த நிலைமை அப்படிங்கிறது பரோட்சம் அபி, டைரக்டா பார்க்கலை அப்படின்னா கூடியும், அது இன்டைரக்டானதாக்கும் அப்படின்னா கூடியும். கோபஸ்திரீகள் டைரக்டா பார்த்துட்டில்லைனா கூடியும் டைரக்டா அவளோடு வீடுகளிலேந்து அவ பார்த்தா மாதிரி, பிரத்யட்சத்துல பார்த்தா மாதிரி அவ சம்விசிந்தியா நன்னா மனசுல இந்த நிகழ்வுகளை நினைச்சுண்டு விரஜ அங்கனாகா கோபஸ்திரீகள் எல்லாம் முமுஹு மயங்கி போனாஹோ, ஆச்சரியம்தான் இது பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்ற. 7வது ஸ்லோகம். எந்த ஒரு டவுட்டும் இல்லாதக்கி பகவானோடு திருவுடலை பார்த்து ஆனந்தப்படுற தேவஸ்திரிகளையும் வானவீதியில நிக்கிற அந்த யட்ச கந்தர்வ கிண்ணர தேவஸ்திரிகளையும் பறவைகளையும் அந்த விருந்தாவனத்திலே இருக்கிற மிருகங்களையும் அதே மாதிரி மாடுகளையும் பகவானோடு பாதம் ஸ்பர்ஷிச்ச அந்த சுகம் அனுபவிக்கிற வனத்தை கூடியும் அந்த கோபஸ்திரிகள் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவாளாக்கும் அவா அத்தனை பேரும் அப்படின்னு நினைச்சு பகுமானிச்சா. நிர்விஷங்கா, எந்த ஒரு டவுட்டும் இல்லாதக்கி, ஒரு டிஸ்டர்பும் இல்லாதக்கி, பவத் அங்கதர்ஷினிஹி, பகவானோட அழகான அந்த வபுசு அந்த திருவுடல அந்த சரீரத்தை பார்த்துட்டு இருக்கிற கேச்சரீஹி, வானவீதியில சஞ்சாரம் பண்ற ஸ்திரீகளையும் அப்சரஸ்களையும் யட்ச கந்தர்வ கிண்ணர தேவஸ்திரீகளையும் ககமிருகான் பட்சி மிருகங்களையும் பசூனபி மாடுகளை கூடியும் பத பிரணயி கானனம் ச, பகவானோட பாத ஸ்பர்ஷம் பதிஞ்சு இருக்கிற விருந்தாவனத்தையும் விருந்தாவனத்துல இருக்கிற அந்த பூமியையும் தாஹா அந்த கோபஸ்திரீகள் தன்யம் தன்யம் நனு இது, ரொம்ப ரொம்ப சுகுதிகளாக்கும் இவ அத்தனை பேரும் பாக்கியம் செஞ்சவாளாக்கும்
நனு பாக்கியம் செஞ்சவாளேதான் இது இப்படியாக அமானயன் ரொம்ப ஜாஸ்தியாக பகுமான பூர்வம் நினைச்சு பார்த்தா அவளுக்கு பகவான் கிட்ட பகல்கிட்டையும் ஃபுல்லா நிக்கிறதுக்கு சாதிக்கிறதில்லை. கோபஸ்திரிகளுக்கு அவளுக்கெல்லாம் அதுக்கான பாக்கியம் கிடைக்கலை. ஆனா இந்த வானவீதியில நிக்கிற யட்ச கந்தர்வ கிண்ணற தேவஸ்திரிகளுக்கும் அதே மாதிரி விருந்தாவனத்துல பகவானோடு கூட நிக்கிற பட்சி மிருகாதிகளுக்கும் அதே மாதிரி கோக்களுக்கும் அதே மாதிரி அந்த விருந்தாவனத்து பூமிக்கும் எல்லாம் அதுக்கான பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு நினைச்சு பகுமான பூர்வம் அவளை எல்லாம் இவா நினைச்சு பார்த்தா கோபஸ்திரிகளுக்கு பகவான் கிட்ட அந்த அளவுக்கு டீப்பான ஒரு பிரேம பக்தியாக்கம் உண்டாச்சு. அப்சர ஸ்திரீகளையும் பட்சி மிருகாதிகளையும் மரங்களையும் செடி கொடிகளையும் மாடுகளையும் பகவத் பாதஸ்பர்ஷம் அப்படிங்கிற பாக்கியம் கிடைச்ச விருந்தாவனத்துல மணல் தரிகளக்கூடியும் யமுனா நதி கோவர்தன பர்வதம் அத்தனை பேரையும் கோபஸ்திரிகள் ரொம்ப ரொம்ப மதிப்போடு கூடிட்டு பார்த்தா. 8வது ஸ்லோகம் பார்க்கிறோமே. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான அனுபவமாக்கும் இந்த புல்லாங்குழல் நாதம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அந்த ரசத்தோடு கூடின அந்த அதராமிருதத்தை பகவானோடு அதராமிருதத்தை ஒரு தடவையாவது பானம் பண்றதுக்கு எனக்கு பாக்கியம் உண்டாகணுமே, அது என்னைக்காவது சாதிக்குமா இப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு கோபிகமாரும் ஆக்ரஹிச்சா. அது அசாத்தியம்தான், என்னோட ஆசை அப்படிங்கிறது அதியாசையாக்கும் இப்படின்னு எல்லாம் நினைச்சு நினைச்சு கோபஸ்திரிகள் பரவசங்களாயிட்டு இருந்தா. புல்லாங்குழல் எப்பவும் பகவானோடு உதட்டோடு கூடி சேர்ந்து நிக்கிறதுனால அந்த புல்லாங்குழல் கிட்ட கூடியும் அவளுக்கு பொறாம தோணித்து. புல்லாங்குழல் பகவானோடு அந்த உதட்டோடு கூடி சேர்ந்து அதராமிருதத்தை ஆஸ்வதிச்சுட்டு எப்பவும் நின்றுருக்கு. புல்லாங்குழலில் அந்த நாதம் பகவான் எப்பவும் வெளியில பிரகடனப்படுத்திண்டே இருக்கார். புல்லாங்குழல் உதட்டிலேந்து எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்காவதும் பகவானோடு அந்த அதராமிருதம் மிச்சம் மீதி இருந்தானாக்கா எனக்கும் ஒன்று ஆஸ்வதிக்கிறதுக்கான பாக்கியம் தரணுமே கிருஷ்ணா அப்படின்னு ஒவ்வொரு கோபிகமாரும் ஆசைப்பட்டா. அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு கோபிகமாரும் நினைச்சா. എന്നിട്ട് உடனடியா அவ நினைச்சா இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் ஒன்றும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை, அதராமிருதம் சேவிக்கிறதுக்கு நமக்கு முடியாது அப்படின்னு எல்லாம் அவ நினைச்சா. அப்படி நினைக்கிற அந்த நினைப்பு கூடியும் அதியாசையாக்கும் அப்படின்னு கூட அவ நினைச்சா. தூரதஹாபதா அடுத்த ஷார்ட் பீரியட்ல ஒன்றும் சாதிக்கிற காரியமில்லை, இது பதா கஷ்டம். എന്നിട്ട് அவ സ്വയം சொன்னா துராசையே கிருதம் அப்படி இருக்கிற நம்மளோட ஆசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அதியாசையாக்கும் அப்படின்னு இது அப்படின்னு சொல்லிண்டே கோபிகர்கள் பகவான் கிட்ட இருக்கிற ரொம்ப ஜாஸ்தியான பிரேமம் காரணம் ஆகுலாஹா இமாஹா சங்கடப்பட்ட கோபிகர்கள் முகுகு மறுபடியும் மறுபடியும் சமாமுகன் சங்கடம் அனுபவிச்சு தளர்ந்து போனா. 9வது ஸ்லோகம் பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு நாளைக்கும் கோபஸ்திரிகள் காமதேவனோடு அனுகிரகத்தால மறுபடியும் மறுபடியும் பகவான் கிட்ட இருக்கிற பிரேமம் ஜாஸ்தியாயிட்டு பிரேம பரவசங்களாயிட்டு இருந்துட்டு அவளோட வீட்டுல இருக்கிற வேலைகளை பண்றதுல கூடியும் அவ ஸ்ரத்த இல்லாம இருந்துட்டா. பாலை அடுப்புல வச்சுட்டு அப்படியே மறந்து நின்னா பால் அப்படி கீழே ஒழுகிற வரைக்கும். மாடை கறக்க போனவாளெல்லாம் கண்ணுக்குட்டிக்கு மாடுகிட்ட கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுட்டு கொஞ்சம் பாலை குடிக்க வச்சுட்டு வேணுமே பால் கறக்கிறதுக்கு.
அப்போ அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டதை கூடயும் மறந்துட்டு அப்படியே நின்னா அன்னைக்கு அவளுக்கு பாலையே கிடைக்கலை. இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவ வீட்டு வேலைகளெல்லாம் மறந்து நின்னா. பிரபோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணற பிரபஞ்ச நாயகனாயிருக்கிற பகவானே குருவாயிரப்பா. அங்கனாகா கோபிககள் புனகா அதுக்கப்புறமா பிரத்யகம் பிரதி அஹசு ஒவ்வொரு நாளும் இத்தம் இந்த மாதிரி சித்தயோனிஜனிதாது அனுகிரகாது காமதேவன் அவளுக்கு பகவான் கிட்ட இருக்கிற பிரேமபாவத்தை அனுகிரகமாயிட்டு கொடுத்ததுனால அவசியம் அப்படிங்கிற காமம் அப்படிங்கிற அந்த அவஸ்தை உண்டாகிறது காமதேவனோடு அனுகிரகத்தாலியாக்குமே. இங்க கோபிகைகளுக்கு பகவான் கிட்ட பிரேமபாவம் அப்படிங்கிற காமபாவம் உண்டாச்சு. பகவானை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு சாதிக்காத அவஸ்தை உண்டாச்சு. ஒரு அனுகிரகமாயிட்டு காமதேவன் இப்படி அவளுக்கு இந்த ஒரு நிலைமைய கொடுத்தார். காமதேவன் கோபிகமாரில உண்டாக்கின கிருஷ்ண பிரேமம் காரணமாயிட்டு அது ஒரு அனுகிரகம்தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனாலதான் பகவானே உங்ககிட்ட பத்தராக விவசாகா உங்ககிட்ட மட்டும் பிரேமபாவம் உண்டானது காரணமாயிட்டு நித்தியம் எப்பவும் இஹா இங்க கிருத்தியமூடதாம் ஆபுகு என்னவாக்கும் செய்யணும் அப்படின்னு தெரியாத நிலைமையில அவ சுயம் மறந்து தன்னைத்தான் நின்று போனா ஸ்டாச்சு மாதிரி. 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அனுராகம் அப்படிங்கிறது தன்னைத்தான உண்டாகிற ஒன்னாக்கும். ஆனா மோட்சத்துக்கான வழி சிரமப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக்குமே. அப்படி ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாலும் டாப் லெவல்ல இருக்கிற ஞானி ஆயிட்டு மாறினாலும் யோக பிரஷ்டம் அப்படிங்கிறது சம்பவிக்கலாம். அந்த மோட்சகதிக்கு போகாம மறுபடியும் இந்த மனசு இந்த பிரகிருதி விஷயங்கள்ல முழுகி யோக பிரஷ்டம் அப்படிங்கிற அவஸ்தை உண்டாகலாம். அதனாலேயே மோட்சம் கிடைக்காமையும் போகலாம். அந்த கோபஸ்திரீகளுக்காகட்டும் அவளுக்கு அனுராகமும் உண்டாச்சு மோட்சமும் உண்டாச்சு. ரெண்டும் அட் ஏ சேம் டைம் கிடைச்சது. அஹோ மகாபாகியம் மகாபாகியம் பகவானே குருவாயூரேஷா என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். கோபஸ்திரீகள் கொஞ்சம் கூட சிரமப்படாம சுயமாயிட்டு அவளுக்கு பகவான் கிட்ட பிரேம பக்தி உண்டாச்சு. பகவத் ஸ்நேகம்தான் இந்த மோட்சம் அப்படிங்கிற லட்சியத்துக்கான ஏக மார்க்கம். பகவான் கிட்ட இருக்கிற ஸ்நேகம் பிரேமமாக்கும் பக்தி அப்படிங்கிற விஷயம். பகவான் கிட்ட இருக்கிற அந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்தால கோபிகைகளுக்கு 2 விஷயங்கள் நடந்தது. எந்த ஒரு பாக்கியமாக்கும் அவளுக்கு கிடைச்சிருக்கு. பட்டதிரி பகவான் கிட்ட இப்படி சொல்றார், பகவானே எனக்கும் அப்படி ஒரு பாக்கியம் தந்து அனுகிரகம் பண்ணணுமே கிருஷ்ணா அப்படின்னு. தசாபுக்தி கால வித்தங்கள் வழியா அனுபவிக்க வேண்டி வர என்னோடு இந்த வாதரோகம் பகவானை பிராபிக்கிறதுக்கான ஒரு மார்க்கமாயிட்டு எனக்கு சாதிச்சு தரணுமே கிருஷ்ணா. இந்த அளவுக்கு நோய் நொடி அனுபவிக்கிறதுனால ரொம்ப டீப்பாயிட்டு உங்களை கூப்பிடுறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை அமைச்சு தரணுமே கிருஷ்ணா. நான் இந்த அளவுக்கு பிரார்த்திச்சிட்டும் பஜிச்சிட்டும் எனக்கும் அந்த கோபஸ்திரீகளுக்கு கிடைக்கிற மாதிரி மோட்சகதி தெளிஞ்சு வரணுமே கிருஷ்ணா. ராகஹா தாவது பகவான் கிட்ட இருக்கிற அனுராகமாகட்டும் ஸ்வபாவாது ஜாயதே எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பிரயத்னமும் இல்லாதக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தால தன்னைத்தான் உண்டாகிறது. மோட்ச உபாயகா மோட்சத்துக்கான மார்க்கம் அப்படிங்கிறது யத்னதஹா ரொம்ப ரொம்ப முயற்சி செஞ்சா மட்டுமே சியாது கிடைக்கும். ந வா சியாது கிடைக்காக்கி கூடியும் போகலாம். தாசாம் து கோபிகைகளுக்காகட்டும் தது துவயம் ஏகம் லப்தம் ஆசீது மோட்சத்துக்கான வழியும் பகவான் கிட்ட இருக்கிற பிரேம பக்தியும் ஒரே டைம்ல கிடைச்சிருக்கு. பாக்யம் பாக்யம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக்கும் இந்த கோபிகைகள். மாருதேஷா குரு பவனபுர
ஈஷா குருவாயிரப்பா மாம் என்ன பாஹி காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி சொல்லிட்டு இந்த 59வது தசகத்தை முடிக்கிறார்.